வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் மிக மிக முக்கியமானதாகவே கருதப்படுதுங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதற்குண்டான ஒரு சரியான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அறிவிப்புகள் 2025 பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்போன் செய்ய போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் தேதியை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தேர்வு தேதி 100% பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இறுதி தேதி இன்னும் ஒரு சில தினங்களில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகளை மாற்றி வைக்க போகிறாங்க. தேர்வர்களே கவனமாக இருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் மாற்றி அமைக்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேதிகள் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ ஆசிரியர்களுக்கு வந்திருக்க 3 விதமான குட் நியூஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் 4.80 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னவா வரும் அப்படின்றத வச்சு பார்க்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க. அது குறித்தும் முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் போடுறதா இருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து புதிய அறிவிப்பு 149 ஜிஓவை நீக்கம் போகிறாங்க. அது என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கான பருவத் தேர்வுக்குண்டான கால அட்டவணை 1 முதல் 3ஆம் வகுப்புக்கான கால அட்டவணை தொடங்கிட்டாங்க. 22/9 ஸ்டார்ட் ஆகுது கணக்கு. தமிழ் ஆங்கிலம் கணக்கு 4 முதல் 5ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 to 4. தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் 25/9 வரைக்கும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ ஜாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் ஆசிரியர் சங்கங்களில் முதல்வருக்கு அவர்களின் துரித நடவடிக்கைக்கு நன்றி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும் எனும் அறிவிப்பை தொடர்ந்து கல்வித்துறை வழக்கு கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் நிர்வாகிகள் என்னை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் துரித நடவடிக்கை நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அவர்கள் அமைச்சரை தொடர்ந்து சீராய்வு மனு குறித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். என்ன கருத்து கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆசிரியர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தீர்ப்பு வெளியான அன்று ஆசிரியர்கள் தமிழக அரசு ஒருபோதும் கைவிடாது என்ற செய்தினை உடனாக வெளியிட்டு உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற உரிமை உணர்வினை வெளிப்படுத்திய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்வால் ஒட்டுமொத்த ஆசிரியருக்கு மட்டும் ஏற்பட்ட அச்ச உணர்வை போக்கும் வகையில் உடனடியாக ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதி 4/9/2020 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு அழைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை களைவதற்காக ஆலோசனை கேட்டறிந்தனர். தொடர் நடவடிக்கை வேண்டும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு டிட்டோ ஜாக் பேரவை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறதுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் காலத்தில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையிலும் அதன் பின்னர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையிலும் பணிவை கொடுத்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்போடைய எதிரொலியில் டெட் தேர்வில் கிட்டத்தட்ட 4.80 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா புதியதாக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுவும் கடைசி அந்த 2 தினங்களில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா கூடுதலாக விண்ணப்பிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிமேல் டெட் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டாங்க. இல்லைன்னா அவங்கள பணி நீக்கம் செஞ்சிருவாங்க அப்படின்றதுனால டெட் தேர்வுக்கு அவர்களும் அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய காலியிடங்கள் கூடுதலாக உயர்த்த போகிறாங்க. ஸோ கூடுதலான பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கூடுதலாக பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப
ஒரு 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது கம்மியாக தான் வரும். 1996 தான் வேகன்சிஸ் இருக்குது, இவ்வளோ தான் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உண்மையான நிலவரத்தின் அடிப்படையில் பிஜிடிஆர்பியில் அதிக அளவு வேகன்சிஸ் இருப்பது உண்மையாக்கப்பட்டுள்ளது. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு அன்அஃபிஷியலாக வந்தாலும் அஃபிஷியலாக விரைவில் வரும். 149 ஜிஓவையும் விரைவில் நீக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மதிப்பெண்களை 75 குறைக்கலாம் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக 75 ஆகுவதற்கு வாய்ப்புகள் இது மாதிரி இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் மிக மிக முக்கியமானதாகவே கருதப்படுதுங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதற்குண்டான ஒரு சரியான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அறிவிப்புகள் 2025 பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்போன் செய்ய போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் தேதியை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. தேர்வு தேதி 100% பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இறுதி தேதி இன்னும் ஒரு சில தினங்களில் பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகளை மாற்றி வைக்க போகிறாங்க. தேர்வர்களே கவனமாக இருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் மாற்றி அமைக்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் பிஜிடிஆர்பியோடைய தேதிகள் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ ஆசிரியர்களுக்கு வந்திருக்க 3 விதமான குட் நியூஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் 4.80 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னவா வரும் அப்படின்றத வச்சு பார்க்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க, அது குறித்தும் முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் போடுறதா இருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து புதிய அறிவிப்பு 149 ஜிஓவை நீக்க போகிறாங்க, அது என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கான பருவத் தேர்வுக்குண்டான கால அட்டவணை 1 முதல் 3ஆம் வகுப்புக்கான கால அட்டவணை தொடங்கிட்டாங்க. 22/9 ஸ்டார்ட் ஆகுது. கணக்கு தமிழ் ஆங்கிலம் கணக்கு 4 முதல் 5ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 to 4, தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் 25/9 வரைக்கும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் ஆசிரியர் சங்கங்களில் முதல்வருக்கு அவர்களின் துரித நடவடிக்கைக்கு நன்றி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும் எனும் அறிவிப்பை தொடர்ந்து கல்வித்துறை வழக்கு கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் நிர்வாகிகள் என்னை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் துரித நடவடிக்கை நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அவர்கள் அமைச்சரை தொடர்ந்து சீராய்வு மனு குறித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். என்ன கருத்து கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆசிரியர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தீர்ப்பு வெளியான அன்று ஆசிரியர்கள் தமிழக அரசு ஒருபோதும் கைவிடாது என்ற செய்தினை உடனாக வெளியிட்டு உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற உரிமை உணர்வினை வெளிப்படுத்திய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்வால் ஒட்டுமொத்த ஆசிரியருக்கு மற்றும் ஏற்பட்ட அச்ச உணர்வை போக்கும் வகையில் உடனடியாக ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதி 4/9/2022 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு அழைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை களைவதற்காக ஆலோசனை கேட்டறிந்தனர். தொடர் நடவடிக்கை வேண்டும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு டிட்டோ ஜாக் பேரமைப்பு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறதுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் காலத்தில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையிலும் அதன் பின்னர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையிலும் பணிவை கொடுத்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்போட எதிரொலியில்
டெட் தேர்வில் கிட்டத்தட்ட 4.80 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுவும் கடைசி அந்த 2 தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக விண்ணப்பிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டெட் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டாங்க. இல்லைன்னா அவங்கள பணி நீக்கம் செஞ்சிருவாங்க அப்படின்றதுனால டெட் தேர்வுக்கு அவர்களும் அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய காலியிடங்கள் கூடுதலாக உயர்த்த போகிறாங்க. ஸோ கூடுதலான பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கூடுதலாக பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது கம்மியாக தான் வரும். 1996 தான் வேகன்சிஸ் இருக்குது, இவ்வளோ தான் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உண்மையான நிலவரத்தின் அடிப்படையில் பிஜிடிஆர்பியில் அதிக அளவு வேகன்சிஸ் இருப்பது உண்மையாக்கப்பட்டுள்ளது. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு அன்அஃபிஷியலாக வந்தாலும் ஸோ அஃபிஷியலாக விரைவில் வரும். 149 ஜிஓவையும் விரைவில் நீக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மதிப்பெண்களை 75 குறைக்கலாம் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக 75 ஆகுவதற்கு வாய்ப்புகள் இது மாதிரி இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.